அனைவருக்கும் வணக்கம். சிவ சித்ரா யூடியூப் சேனலுக்கு ஆன்மீக நண்பர்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். பலருக்கு பலவிதமான சந்தேகங்கள். கும்பம் ஏன் வைக்க வேண்டும்? நல்ல பூஜைகள் எல்லாம் வீட்டில் செய்து கொண்டிருக்கிறோம். கோவிலிலும் பெரிய பெரிய பூஜைகள் செய்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது கும்ப கலசம் தயார் செய்கிறார்கள். கும்பாபிஷேகம் என்றால் கூட மேலே உள்ள அந்த கலசத்திற்கு பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும் வல்லமையை பெறுவதற்கு அதுக்கு பலவிதமான ஆவாகனம் செய்து அதற்கான பலவிதமான பூஜைகள் மந்திர ஒலிகள் செய்து அந்த ஒலியினால் அந்த பிரபஞ்ச சக்தியை இழுத்து அந்த கலசத்திற்குள் விட்டு அது நமக்கு பயன் தருமாறு செய்கிறார்கள். நாம் வீட்டில் பூஜை செய்யும்போது இந்த கலசம் ஏன் வைக்க வேண்டும், அதில் தேங்காயை ஏன் வைக்க வேண்டும், வேறு காய்கள் வைக்கக்கூடாதா என்று சில அன்பர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஏன் தேங்காயை மட்டும் நாம் இறைவனாக நினைத்து பூஜித்து அந்த செப்பு அல்லது பித்தளையில் நாம் வடிவம் கொடுக்க வேண்டும், உருவகப்படுத்த வேண்டும், இறைவனை ஆவாகனம் செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் ஒரு செம்பு அல்லது செம்பினாலான சொம்பு அல்லது குடம் பித்தளையிலும் இருக்கலாம். இந்த இரண்டையும் மட்டும் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று சொல்லும்போது இந்த இரண்டுமே பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும் வல்லமை கொண்டது. மின்காந்த அலைகளை கடத்துவதில் இதைதான் இயற்பியலில் மின்கடத்திகள் என்று சொல்கிறார்கள். அவற்றை பயன்படுத்தி அதனுள் அந்த செப்பு சொம்பு அல்லது குடத்தினுள் பித்தளை செம்பு அல்லது குடத்தினுள் என்னென்ன திரவியங்கள் இட வேண்டும், எப்படி ஆவாகனம் செய்ய வேண்டும், எப்படி நாம் அந்த ஈர்ப்பு சக்தியை பெற வேண்டும் என்பதற்காக இறை சக்தியை ஈர்க்கும் வல்லமை கொண்ட ஏலக்காய், புனுகு, கிராம்பு, பன்னீர் போன்ற பல வாசனை திரவியங்களை இட்டு அதில் மஞ்சள் நீர் இட்டு அதனுடன் ஒரு எலுமிச்சை பழம், ராஜகனி என்று சொல்வார்கள், அந்த எலுமிச்சம்பழத்தையும் போட்டு ஒரே ஒரு நாணயம், அது பித்தளையினால் இருந்தால் மிக மிக சிறப்பானது, அதை உள்ளே இட வேண்டும். பித்தளையினால் 5 ரூபாய் நாணயம், 10 ரூபாய் நாணயம் இப்பொழுது உள்ளது, அதை இட வேண்டும். இப்பொழுது அந்த செம்பு மேல் இவற்றையெல்லாம் இடுவதற்கு முன் மனிதன் இறைவன் ரூபமாக உள்ளான், இறைவன் ரூபமாக மனிதன் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்வதற்காக நூலினை சுற்றுகிறார்கள். ஏன் இந்த நூலினை சுற்ற வேண்டும்? அதுதான் மனித நாடி நரம்புகள் என்று உருவகம் செய்து கொள்கிறார்கள். அதன் மீது மாவிலை வைக்கிறார்கள். ஏன் மாவிலை இட வேண்டும்? மாவிலைக்கு நேர்மறையை சக்தியை வெளியிடும் தன்மை உள்ளதால் வாசற்படியில் கூட நல்ல விசேஷ காலங்களில் மாவிலை தோரணம் கட்டுகிறார்கள். நல்ல நேர்மறை சக்திகளை அந்த வாசற்படி வழியாக அது வீட்டிற்குள்ளும் வெளியிலும் விட்டு கொண்டிருக்கும் என்பதால் தான் அந்த மாவிலையை வைத்து தேங்காயை ஏன் வைக்க வேண்டும், வேறு காய்கள் வைக்கக்கூடாதா என்று கேட்கிறார்கள். தேங்காய்க்கு மட்டுமே உள்ள சிறப்பான குணம் என்று பார்க்கும்போது முக்கண் படைத்தது தேங்காய் மட்டுமே. மேலே உள்ள ஓட்டுப்பகுதி மனிதனின் ஆணவ மலத்தை குறிக்கிறது. இந்த ஆணவத்தை உடைத்தால் உள்ளே உள்ள இனிமையான ஜீவ நாடியாக உள்ள நீரையும் அதன் பருப்பு பகுதி என்று சொல்லப்படுகிற தேங்காய் பகுதியையும் இறைவனை காணும் வல்லமை கொண்டதாக அது அமையப்பட்டதால் அந்த தேங்காயை நாம் பயன்படுத்துகிறோம். இப்பொழுது அந்த தேங்காயை நார் உரிக்கும் போது கூட என்ன சொல்கிறார்கள்? தேங்காய் நாரை உரித்து அது மேலே உள்ள குடுமியை பீத்து போடு என்று சொல்கிறார்கள். நாரை தேங்காயை உடைக்கும் போது நாரை பீத்து போடு என்று சொல்லலை. குடுமி என்றால் மனிதனுன் முடிப்பகுதியை இணைக்கும் அந்த பகுதியை தான் நாம் குடுமி என்று சொல்கிறோம். அப்பொழுது ஒரு கலசம் உருவாக்கப்படும் போது அது சொம்பு அல்லது பித்தளை குடம் அல்லது செப்பு குடம் எதுவாக இருந்தாலும் அதனுள் வாசனை திரவியங்களை இட்டு அதன் மீது மாவிலை வைத்து அதன் மீது தேங்காயை வைக்க வேண்டும். தேங்காயை உருட்டி பார்க்கும்போது நமக்கே தெரியும், 2 பகுதிகள் சிறு சிறு பகுதியாக கோடாக வரும், 3ஆம் பகுதி கொஞ்சம் கோடு வல்லமை நிறைந்தாக பட்டையாக வரும். அதுக்கு 2 பகுதியிலும் கண் மட்டும் தெரியும். அந்த பகுதியில் நாம் உடைத்தால் கபாலம் திறப்பது போன்றது. ஒரே அடிதான், அழகாக 2ஆக சமமாக பிளந்துவிடும். எத்தனை யூடியூப் சேனல்களில் நம்ம பார்க்குறோம். அப்போ தேங்காயை மனித முகமாக இன்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படி வைத்து இறைவனை அதனுள் உருவகப்படுத்தி அந்த தேங்காயை வைக்கிறார்கள். இப்பொழுது இதெல்லாம் செய்த பிறகு ஏன் வெற்றிலை, பாக்கு, பழம் வைக்க வேண்டும்? ஏன் முதலில் மிக சிறப்பாக வாழைப்பழம் வைக்க வேண்டும்? வாழைப்பழத்திற்கு மட்டும்தான் விதைகள் இல்லை.
மீண்டும் இனப்பெருக்கம் செய்யும் திறன் கிடையாது. மோட்சகதிக்கு கடைசி பகுதியில் உள்ளதால் அந்த வாழைப்பழம் மிக சிறப்பானதாக கருதப்படுகிறது. வெற்றியை கொடுக்கும் என்பதால் வெற்றிலை படைக்கப்படுகிறது. இத்தனையும் வைத்து பலவிதமான மந்திர உச்சாடனங்கள் செய்து இறைவன் பிரபஞ்ச சக்தி ஈர்க்கும் வல்லமை கொண்டவர்களை நன்றாக கவனித்து பாருங்கள். இறைவன் நமக்கு பிரபஞ்ச சக்தியை ஒரு சில இடங்களில் ஈர்க்கும் தன்மையை கொடுத்து அதை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஒளி வடிவமாக கொடுக்கிறான், எண்கள் வடிவமாக சொல்கிறார்கள். நியூமராலஜிலாம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சில எண்களுக்கு அவ்வளவு வளம் 999 777 எண்களை உருவகப்படுத்தி அந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும் வல்லமை அந்த எண்களுக்கு உண்டு. சப்த ஸ்வரங்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு சில ஸ்வரங்களை மீட்டும் பொழுது இந்த நோயை குணப்படுத்தும் வல்லமை இந்த ராகத்திற்கு உண்டு. 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல்கள் நம்ம இப்போ கேட்டிருக்கோம். அத்தனைக்கும் பிரபஞ்ச சக்தியிடமிருந்து ஈர்ப்பு வந்து கொண்டே இருக்கிறது. நம் அனைத்து மனித உருவங்களுக்கும் நாம் உன்னிப்பாக கவனித்து ஆன்மீக வழியில் சென்று நேர்மையாக உண்மையாக வாழ்ந்து நாம் இறைவனை நம்ம இணைக்க வேண்டும் என்றால் தியானம் செய்யும் முறையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நல்ல ஒரு தியான வகுப்பில் சேர வேண்டும். நாடி சுத்தி செய்ய வேண்டும். இடகலை பின்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? கும்பகம் ரேசகம். முடிந்த வரையில் தனிமையில் இருங்கள். கும்பலில் 1000 சப்தங்கள் நம்மை கேட்டாலும் நாம் மனதை ஒருமுகப்படுத்தினால் இறைவன் வெட்ட வெளியில் நமக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு பயிற்சி வர 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 நமக்குள் நம்மை ஈர்க்கும் வல்லமை அவர் கொடுப்பார். கோவிலுக்கு ஏன் செல்கிறோம்? ஆத்மா ஆலயம். இறைவன் எல்லாருக்குள்ளேயும் நிறைந்திருக்கிறான். ஆத்ம வடிவில் இருக்கிறான். அதனால்தான் மேலே உள்ளவன் பரமாத்மா, நமக்குள் இருப்பவன் ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுடன் போய் சேர வேண்டும். எனவே தான் இந்த இணைப்பு பெற வேண்டும் என்பதற்காக தான் ஆத்மா என்கிற என்றால் ஆத்மா. ஆத்மா லயமாகும் இடம் ஆலயம். அந்த ஆலயத்திற்குள் அந்த எல்லைக்குள் சென்று நாம் அமரும்போது கொடிமரத்தின் அடியிலோ கோயிலை சுற்றி வரும்போதோ அமைதியாக தியானத்தில் அமரும்போது நம்ம என்கிற ஆத்மா லயமாகிறது. அந்த இடத்தில் ஏற்கனவே கும்பகலசத்தில் பலவித மந்திர உச்சாடனங்கள் செய்து பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து இறைவனுக்கு கொடுத்து வாசற்படி வழியாகவும் நீர் வெளியே வரும் கோமுகி வழியாகவும் நமக்கு இறைவனின் அருள் கிடைத்து கொண்டே இருக்கிறது. அது சென்று கொண்டே இருக்கிறது. நாம் போய்கொண்டே இருக்கிறோம். ஆனால் கோவிலுக்குள் சென்று கண்ட கதைகளை பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. ஆத்மா லயமாக வேண்டும். ஆலயம் சென்று விட்டாயிற்று. நல்ல ஒரு சிறந்த மனிதர்கள் உள்ளே போய் சென்று விட்டால் இது வேண்டும் அது வேண்டும், இது எனக்கு கிடைக்க வேண்டும், நான் தேர்வில் மதிப்பெண் பெற வேண்டும், நான் வாழ்க்கையில் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும். இதெல்லாம் வாழ்க்கை அல்ல. இறைவனை போல் ஏன் பார்க்க வேண்டும்? அவனை பார்ப்பதற்காகவே நாம் செல்ல வேண்டும். நாம் இறைவனாக மாற வேண்டும். எத்தனை கோடி பிறவிகள், எத்தனை லட்ச பிறவிகள், 86 லட்சம் யோனி பேதங்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல் விருஷமாய் பறவையாய் பாம்பாய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் எத்தனையோ பிறப்பு சித்தர்கள் பாடியிருக்கிறார்கள். எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன், நாயினும் கடையேன் ஆகினேன். ஒரு சித்தர் சொல்கிறார், மற்றொரு பிறவி வாராவண்ணம் தெற்றென வந்து காப்பாய் போற்றி. இறைவன் நமக்குள் இருக்கிறான். நம் அனைவருக்குள்ளும் இருக்கிறான். நம்மளுடைய ஆறாவை நாம் சிறப்பாக பெருக்கிக் கொள்ள வேண்டும். இறை வழிபாடு செய்ய வேண்டும். ஜோதி வடிவம் நாம் பெற வேண்டும். அப்படியெல்லாம் நமக்கு சிந்தனைகள் வரும்போது நாம் அமைதியாக தனிமையாக எந்த ஒரு பிரச்சனைகளையும் நம்ம மனதிற்குள் செலுத்தாமல் அதை குப்பையாக நினைத்து தூக்கி போட்டுவிட்டு அமைதியாக அமர்ந்திட வேண்டும். வீட்டிலேயே பூஜை செய்யலாம். வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு மட்டும்தான் அந்த கலசத்தை எடுத்து வைத்து இறைவனை ஆவாகனம் செய்ய வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. விநாயகர் பூஜையிலிருந்து சரஸ்வதி பூஜையிலிருந்து பூஜை என்று வந்துவிட்டாலே ஒரு சொம்பு, அதில் ஒரு தண்ணீர், மஞ்சள் நீர், அதில் திரவியங்கள், எலுமிச்சை பழம், அதனுடைய மேலே என்ன பண்ணுறோம், கண்டிப்பாக மாவிளையை வைக்க வேண்டும், தேங்காயை வைக்க வேண்டும். முக்கண் படைத்த இறைவன் நம்ம ஹிருதயுகம் திரேதாயுகம் சொல்கிறோம் இல்லைங்களா? துவாபரயுகம் கலியுகம், ஹிருதயுகம் சக்தியுகம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த சக்தியுகத்தில் தேவர்கள் மட்டுமே இங்கு இருந்திருக்கிறார்கள். எல்லோரும் முக்கண் படைத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படி என்று இலக்கியங்கள் சொல்கிறது. அப்படி பார்க்கும்போது நமக்குள்ளும் ஒரு 3வது கண் இருக்கிறது என்று
நிறைய பேர் பயிற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். குண்டலினி சக்தியை ஏற்றி பார்க்கிறார்கள். இடகலை பெண்களை எல்லாம் போய் சுழுமுனை நாடியில் ஜோதி தெரியுமா என்று பயிற்சி செய்கிறார்கள். குண்டலினி சக்தி ஏற்றுவதற்கு எல்லாமே இந்த உடம்பில் தான் இருக்கிறது. இது ஸ்தூல உடம்பு. 5 அடுக்கினாலான இந்த உடம்பு ஸ்தூல உடம்பு. சூட்சும இருக்கிறது. அதனுள் தான் உனக்கு 7 சக்கரங்கள் இருக்கிறது என்று அறிவியல் படி பார்க்கும்போது இந்த திரேகம் இதில் நுரையீரல், சிறுநீரகம், இதயம், காது, மூக்கு எல்லாம் இருக்கிறது. ஆனால் 7 சக்கரங்கள் தண்டுவடத்தின் நடுவிலே செல்கிறது என்றால் தண்டுவடத்திலே நோண்டி பார்க்கும்போது இருக்காது. சூட்சும உடம்பில் இருப்பதாக எல்லா புத்தகங்களிலும் தேடி பார்க்கும்போது ராஜ தியானம் பண்ணும்போது அதில் பார்க்கிறோம். எத்தனையோ நாடிகள் எல்லாம் சொல்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது சூட்சும நாடிகள் என்று சொல்கிறார்கள். அது சூட்சும வடிவத்தில் உள்ள 2வது அடுக்கு. அதனுள் நாம் செய்ய 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 பயிற்சி செய்ய செய்ய அந்த குண்டலினி சக்தி மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசக்தி, ஆக்ஞை, சகஸ்ரகாரம் 7 வழியாக மேலே வருகிறது என்று சொல்கிறார்கள். அப்படித்தான் நாம் இறைவனை பயிற்சி செய்து நம்மால் முடிந்தவரை தனிமையில் மனதை ஒருமுகப்படுத்தி இந்த செம்பு, கலசம் இதெல்லாம் ஏன் எப்படி வந்தது, எதற்காக இதை செய்ய வேண்டும், ஏன் பித்தளையில் வைக்க வேண்டும், ஏன் தேங்காயை மட்டும் பயன்படுத்த வேண்டும், இத்தனைக்கும் நாம் சொல்லி கொண்டு வருகிறோம். தேங்காய் முக்கன் படைத்த நாயகன் மனிதன் வடிவில் இருக்கும் ஒரு இறைவன். இறைவன் வடிவில் மனிதனை காண்கிறோம், மனிதன் வடிவில் இறைவனையும் காண்கிறோம். அந்த முக்கன் திறக்க செய்வதற்காக தான் அந்த தேங்காயை உடைக்கிறார்கள். முக்கன் நாடி உள்ளவன் சிவபெருமான் ஒருத்தனே. நாம் சபரிமலைக்கு செல்லும்போது கூட 3 கண்கள் உள்ள அந்த தேங்காயில்தான் ஒரு துளையிட்டு தூய்மையான நெய்யை வைத்து நாம் அவருக்கு நிவேதனம் படைக்கிறோம். எல்லோரும் ஆன்மீக செய்திகளை தன்னால் முடிந்தவரை நன்றாக தெரிந்து கொண்டு அடுத்தவர்களுக்கும் கேட்கும். நம் பெரியோர்கள், பெற்றோர்கள், முன்னோர்கள், ஒரு சில பேர் படிக்காத நம்முடைய அம்மையப்பன்கள் தெரியவில்லை, ஏன்மா செய்ய வேண்டும், தெரியவில்லை, பெரியோர்கள் சொன்னார்கள். இப்படி இருக்கக்கூடாது. இன்று எல்லாமே நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியும் வண்ணம் நம்மளுக்கு யூடியூப் சேனல்கள்லாம் வந்திருக்கு. நிறைய விஷயங்கள். குழந்தைகளை வளர்க்கும் போது நீ பொய் பேசாதே, நீ திருடாதே என்று சொல்லவே கூடாது. அதுவே உங்களுக்கு எதிர்மறையான சொற்கள் தான். நாம் அப்படி இருந்தால் மட்டுமே நாம் சொல்லும் சொற்கள் அவர்களை போய் சென்றடையும். நாம் வாழ்ந்து காட்டி அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று கூறி இந்த தாமிரச் செம்பு, சொப்பு செம்பு, ஏன் தேங்காய் மட்டும் படைக்க வேண்டும், அதற்குள் இருக்கும் நீராதாரம், வாழ்க்கைக்கு நமக்கு நீர். உலகில் நாம் எடுத்து சொல்லும்போது வள்ளுவர் சொல்லுகிறார், நீரினால் அமைந்த உலகம், நீரின்றி அமையாது உலகு, யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. அப்பொழுது நீரின் தன்மை எவ்வளவு, காற்று முக்கியம், நீர் முக்கியம், நிலம் முக்கியம், எல்லாமே பஞ்சபூதங்கள், நெருப்பு, வானம், காற்று எல்லாமே நமக்கு 5 பூதங்களாலான இந்த உடம்பிற்கு இவை எல்லாவற்றையும் இயற்கை நம்மை நடத்துகிறது. இயற்கை நமக்கு தகவல்களை சொல்லி கொண்டிருக்கிறது. நாம் ஆகையால் பூஜையில் நாம் செம்பு வைத்தோ அல்லது குடம் வைத்தோ ஆவாகனம் இறைவனை செய்து பலவிதமான தெரிந்த உச்சாடனங்கள், சரியாக தவறானதாக தெரிந்ததை மட்டுமே சொல்ல வேண்டும். தெரியவில்லை என்றால் நம் முன்னோர்கள் அதற்காகவே படித்து வேத விற்பனர்களை வைத்து செய்து அந்த பூஜையை நிறைவேற்றி அதனால் வரும் நன்மையை பெற்று உலகம் உய்வுற வாழ வேண்டும், நாமும் வாழ வேண்டும், பிறரையும் வாழ்விக்க வேண்டும் என்று கூறி வணக்கம் செய்து நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.